2 தினங்களுக்கு முன் நண்பன் ஒருவன் தனது 4 வயது குழந்தையை இந்த போராட்டம் காண அழைத்து சென்றதை பகிர்ந்தான். ஏண்டா குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போற என்று கேட்டிருந்தேன். அவனிடம் நேற்று மானசீக மன்னிப்பு கேட்டேன். நிச்சயம் எல்லோரும் சென்று பார்க்க வேண்டிய வரலாற்று நிகழ்வு மெரினாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிகாலை 4 மணி வரை மனைவி மகளுடன் அங்கே இருந்தேன். நம் வாரிசுகள் கற்றுக்கொள்ள நிறைய நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அங்கே. இந்த இளைஞர்களின் ஒற்றுமையை அவர்கள் காண வேண்டும். அதற்காக வேணும் அழைத்து செல்லுங்கள் என்பேன். கட்டுக்கடுங்காத கூட்டம். ஆனால் எந்த வாகனத்திற்கும் போக்குவரத்திற்கும் இடைஞ்சல் இல்லை. மனித சங்கிலி போல நின்று கொண்டு 2 சக்கர வாகனங்களை ஒரு புறமும் 4 சக்கர வாகனங்களை மறுபுறமும் என ஒழுங்குபடுத்தி அனுப்பி கொண்டிருந்தார்கள். சில இடங்களில் ஒரே லைனா வாங்க என்று சைகையிலேயே காட்ட பைக்குகள் ஒன்றுக்கு பின் வரிசையாக செல்கின்றன. சில இடங்களில் 2 லைனா வாங்க என்று பிரித்துவிட அங்கிருந்து 2 வரிசை தொடர்கிறது. அதிகமாக யாரும் ஓவர்டேக் செய்து செல்லவில்லை. இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் இளைஞர்களுக்கு பைக் கார்களில் இருந்து வரும் லைட் வெளிச்சம் கண்கூசும் என்பதால் ஆரம்பிக்கும் இடத்திலேயே லைட் ஆஃப் பண்ணுங்கண்ணா என்கிறார்கள். காவலர்கள் இத்தனை நாட்கள் அதிகாரமாய் சொன்ன விஷயத்தை இந்த இளைஞர்கள் அன்பாக சொல்ல இவர்களின் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு செல்கிறார்கள். ஒரு இடத்தில் போக்குவரத்தை சீர் செய்யும் இளைஞர் காரில் அமர்ந்தவரிடம் சீட் பெல்ட் போட்டு போங்க என்று சைகையில் காட்ட உடனே இவர் சீட் பெல்ட் அணிகிறார். அந்த இடம் என்று இல்லை, ராதாகிருஷ்ணன் சாலை, வாலாஜா என்று தாங்கள் இருக்கும் இடங்களில் போக்குவரத்தை நெறிப்படுத்துகின்றனர் இளைஞர்கள். காவலர்கள் இத்தனை ரிலாக்ஸ்டாக ஒரு போராட்டத்தை கையாள்வதை இப்போதுதான் பார்க்கிறேன். வழக்கமாக காவல்துறை மக்களின் நண்பர்கள் என்பார்கள். இங்கே மக்கள் காவல்துறையின் நண்பர்களாக இருக்கிறார்கள். அங்கங்கே இளைஞர்களும் மாணவர்களும் செய்யும் தன்னார்வ சேவைகளை பெருமிதத்தோடு பார்த்தபடி பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட போது நடந்த போராட்டங்கள் எத்தனை வன்முறைகளை கண்டிருக்கிறது என்பதை வரலாறு அறியும். இப்போது நடக்கும் போராட்டத்தில் அத்தனை ஒழுங்கும் நேர்த்தியும் இருக்கிறது. கட்சிகளும் அமைப்புகளும் பிற மாநிலங்களும் கற்றுக்கொள்ள இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த போராட்டத்தில் காண முடிகிறது. 200 பேர் கூடினாலே யாரையோ திருப்திப்படுத்த அமைக்கப்படுகிற மாதிரியான எந்த ஒரு பேனரும் அலங்காரங்களும் இந்த போராட்டத்தில் இல்லை. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று கலந்து கொண்டாலும் ஆடம்பரமான படோபடமான எதுவும் அமைக்கப்படவில்லை. அவசிய தேவைகள் தான் அமைக்கப்படுகின்றன. இவர்களாக யாரிடமும் எதுவும் கேட்பதில்லை. தண்ணீர், சாப்பாடு என்று கொண்டு வருபவர்களிடம் தேவை இருந்தால் மட்டும் வாங்கிக் கொள்கிறார்கள். போதும் பாஸ், அந்த பக்கம் தண்ணி பாட்டில் வரலன்றாங்க, அதை போய் பாருங்க என்று அனுப்பவும் செய்கிறார்கள். எல்லோரும் இங்க வாங்க என்று ஓரிடத்தில் இவர்கள் யாரையும் அழைப்பதில்லை. ஒரு பெரிய எக்ஸிபிஷனில் பல ஸ்டால்கள் போடப்பட்டிருப்பது போல ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நிகழ்வு. ஓரிடத்தில் கோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஓரிடத்தில் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஓரிடத்தில் கபடி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், ஓரிடத்தில் மைக்கில் மாறி மாறி பலரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிளம்பும் யாரையும் யாரும் தடுத்து அமர சொல்வதில்லை. அமர்ந்து கொண்டிருக்கும் யாரையும் யாரும் எழுந்து போக சொல்வதில்லை. இந்த சுதந்திரம் இன்னும் மக்களை அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறது. அங்கங்கே இவ்வாறு கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்க இரவு 3 மணிக்கு கூட சாலைகளில் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த இடங்களில் என்று பல பேர் குப்பைகளை அள்ளி பைகளில் சேகரித்தபடியே இருந்தனர். 2 கைகளிலும் கிளவுஸ் அணிந்து இளம் பெண்கள், ஆண்கள் என்று பலரும் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். அதுவும் எப்படி, 2 சக்கர வாகனத்தை கொஞ்சம் நகர்த்தி அதன் டயருக்கு அடியில் இருக்கும் குப்பைகளை கூட பொறுக்கி போடுவதை காண நேர்ந்தது. ஒரு கட்சி கூட்டம் என்றால் கட்சி கரை போட்ட வேட்டி, சேலை என்று யூனிஃபார்மில் வருவது போல எதுவும் இல்லை. வருபவர்கள் கருப்பு சட்டை அணிந்துதான் வர வேண்டும் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஆனாலும் பெரும்பாலும் கருப்பு உடை அணிந்து வருகிறார்கள். சுனாமி, வெள்ளம் என்று சென்னை பாதிக்கப்பட்ட போது தமிழகமே கை நீட்டியது. கடலூருக்கு ஒரு பிரச்சனை என்றதும் அதேதான். இன்று அலங்காநல்லூரில் அமர்ந்த இளைஞர்களுக்கு ஆதரவாய் 2 இலக்கத்தில் கூடிய கூட்டம் மெரினாவில் இன்று லட்சங்கள் தாண்டி போய்க் கொண்டிருக்கிறது. ஆரவாரங்கள் இல்லாத ஓர் இடத்தில் ஒரு பெரியவர் அமர்ந்திருந்தார். டெய்லியும் இங்கதான் படுப்பேன், இந்த 4 நாளும் திருவிழா மாதிரி இருக்கு என்று மகிழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் பகிர்ந்து கொண்டதுதான் ஹைலைட். பொள்ளாச்சி பக்கம் எனக்கு ஊரு, எப்பாச்சும் தான் போவேன். எங்க ஊர்ல ஒரு தம்பி இருக்கு, என் குடும்பம்னு இல்ல, தெருவுல பலருக்கும் அந்த தம்பி எல்லா உதவியும் பண்ணும். இதை சொல்லும் போது ஒரு நிமிடம் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்டபோது, இல்லப்பா அந்த தம்பி பேரு ஞாபகமே வரமாட்டேங்குது பாரு, தம்பினே சொல்லி பழக்கம் என்று விட்டு தொடர்கிறார். நானும் ஒரு கட்சியில இருந்தேன், ஆனா எனக்கு வேலை ஆகணும்னா கட்சி ஆபீஸ் கூட போக சொல்ல மாட்டேன். அந்த தம்பிய பார்த்தா எதுனா பண்ணி வேலையை முடிச்சு கொடுத்துடும். ஒரு தடவை ரேஷன் கார்டு புதுப்பிக்காம விட்டுட்டாங்க. அந்த தம்பி தான் யாரையோ பிடிச்சு பண்ணி கொடுத்துச்சு. இவங்களை எல்லாம் பாக்குறப்ப இந்த தம்பி தான் ஞாபகத்துக்கு வருது. கட்சிக்காரங்களை விட இவங்களை நம்பலாம் என்றார். ஆம், இனி இது போன்ற தம்பிகள் ஆளட்டும் தமிழகத்தை.
மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.